வணக்கம். நான் பிசியோதெரபிஸ்ட் முருகபாண்டி பேசுகிறேன். இன்றைக்கி செப்டம்பர் 8 உலக பிசியோதெரப்பி தினம். இந்த தினத்தில் நம்ம பார்க்க போகிறது பிசியோதெரப்பினா என்ன, பிசியோதெரப்பி யாருக்கெல்லாம் பயன்படுது. பிசியோதெரப்பி என்பது ஒரு மருந்தில்லா மருத்துவம். இதை இந்த பிசியோதெரப்பியில் நிறைய துறைகள் இருக்குது. ஆர்த்தோ, கார்டியோ, நியூரோ, ஜீரியாட்ரிக், இதெல்லாம் ஸ்போர்ட்ஸ் மெடிசன் இதெல்லாமே இருக்குது. இந்த பிரிவில் பார்த்திங்கன்னா ஆர்த்தோ எடுத்துக்கிட்டிங்கன்னா முதுகு தண்டோட அறுவை சிகிச்சை, அதுக்கப்புறம் நம்ம பயன்படுத்தக்கூடிய பிசியோதெரப்பி, தசை, ஜவ்வு இதெல்லாமே ஆர்த்தோவில் வரும். நியூரோ ரீஹாபிலிட்டேஷன் அப்படின்னு பார்த்திங்கன்னா பக்கவாதம், முகவாதம், ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லுவாங்க. முகவாதம்னா ஃபேஷியல் பால்சி, இதுக்கெல்லாம் நம்ம பிசியோதெரப்பி கொடுக்கலாம். கார்டியோ ரீஹாபிலிட்டேஷன் அப்படின்னா சர்ஜரி, ஆஃப்டர் கார்டியக் சர்ஜரிக்கு அப்புறம் நம்ம கொடுக்கக்கூடிய பிசியோதெரப்பி தான் நம்ம கார்டியோ ரீஹாபிலிட்டேஷன் சொல்லுவோம். ஸ்போர்ட்ஸ் பிசியோதெரப்பி அப்படின்னா விளையாட்டு வீரர்களுக்கு அடிபடக்கூடிய ஜவ்வு ஏதாவது அடிபட்டுருச்சு, அதுக்கு உண்டான பிசியோதெரப்பி கொடுக்குறோம் அப்படின்னா அது பேர் தான் ஸ்போர்ட்ஸ் பிசியோதெரப்பின்னு சொல்லுவோம். இந்த பிசியோதெரப்பியில் நம்ம மருந்தில்லா மருத்துவம் மட்டும் இல்லை, மிஷின்ஸ் பயன்படுத்தியும் நம்ம வலியை குறைக்கலாம். என்னென்ன மிஷின்ஸ் பயன்படுத்துவோம் அப்படின்னா ஐஎஃப்டி, அல்ட்ராசவுண்ட், வேக்ஸ் பாத், ஷார்ட் வேவ் டயத்தமி, ஸ்டிமுலேஷன் இதெல்லாமே பயன்படுத்தி நம்ம வலிகளை குறைக்கலாம். இது மட்டும் இல்லாமல் பிசியோதெரப்பியில் இந்த கர்ப்பிணி பெண்களுக்கு ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் நம்ம பிசியோதெரப்பி எதுக்காக கொடுக்குறோம் அப்படின்னா வெயிட் லாஸ் பண்ணுறதுக்காக. ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் வெயிட் போட்டுருவாங்க. அந்த தசைகளை வலுப்படுத்துறதுக்காக நம்ம நிறைய எக்ஸசைஸ், அவங்களுக்கு வெயிட் ரெடியூஸ் பண்ணுறதுக்காக அந்த பெல்விக் ஃப்ளோர் எக்ஸசைஸ், நிறைய எக்ஸசைஸ் கொடுத்து அவங்களுக்கு திரும்ப ரீகெயின் பண்ணுறதுக்காக பிசியோதெரப்பி கொடுக்குறோம். அதுதான் போஸ்ட் நேட்டல் எக்ஸசைஸ், ப்ரீநேட்டல் எக்ஸசைஸ்ன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி சிறு குழந்தைங்களுக்கு மூளை வளர்ச்சி கம்மியாக இருக்கும்ல, அவங்களுக்காக பிசியோதெரப்பி. என்ன பிசியோதெரப்பி அப்படின்னா செரிப்ரல் பால்சி, அதுலேயே நிறைய ஆட்டிசம், நிறைய பிசியோதெரப்பி இருக்குது, நிறைய வகையான பிசியோதெரப்பி இருக்குது. அதில் நம்ம செரிப்ரல் பால்சி, இந்த மூளை வளர்ச்சி கம்மியாக இருக்கவங்களுக்கு, குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடிய பிசியோதெரப்பி. அது மட்டும் இல்லாமல் நிறைய அவங்களுக்காக இந்த கைகால் வளர்ச்சி கம்மியாக இருக்கும், அவங்களுக்காக கொடுக்கக்கூடிய பிசியோதெரப்பி. இது மாதிரி நிறைய பிரிவு இருக்குது இந்த பிசியோதெரப்பியில்.